ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. முழுவதும் வாழக்கூடிய எனதருமை அன்பு பக்தர்களே, அன்பு நேயர்களே, ஒரு அருமையான தலைப்பு. குறிப்பிட்ட சில ராசிகள் எப்பொழுதுமே எதிரிகளால் பந்தாடப்படுகிறார்கள். குறிப்பிட்ட சில ராசிகள் எதனால அப்படி அமையுது அப்படின்னாக்கா, பொதுவாகவே கால புருஷனுக்கு 6-8 இருக்கக்கூடிய ராசிகள் அல்லது கால நேரத்தினால், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கடகராசி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எதிரிகளுடைய தொந்தரவுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? 5ல் இருக்கக்கூடிய ராகு புது எதிரியாக ஒவ்வொருத்தராக போயிட்டு கூட்டின்னு வர்றார். தினந்தோறும் ஒரு எதிரியை கூட்டு வந்து விடுறது தான் கடகராசிக்கு ராகு செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு ஒருத்தனை போய் பிரச்சனைக்கு கூட்டு வருவார், 2 நாள் கம்முன்னு இருப்பார், 3வது நாள் புது ஆளை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணுவார். அப்போ இந்த கடகராசி கடக லக்ன அன்பர்கள் அதிகமான பிரச்சனை, ராகுவால் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதுக்கு அடுத்தபடியா இது கோச்சாரம். நிலையாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் உண்டு. நிலையாகவே அவங்களுக்கு உண்டு, ஸ்டாண்டர்டாக அவங்களுக்கு உண்டு. காரணம்னா காலபுருஷனுக்கு 5வது வீடு இருந்தாலுமே கூட உஷ்ணமான கிரகம், எளிதில் கோபப்படக்கூடியவங்க. அதனால் சொல் சாதாரணமாக இருக்காது, எளிமையாக எதிரிகளை சம்பாதித்து விடுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக காலபுருஷனுக்கு கண்டஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் துலாம் ராசி. பாவப்பட்டவர்கள் அல்லது பாவம் செய்தவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். கடவுள் அவங்கள ஒரு நல்ல குடும்பத்தில், உயர்ந்த இடத்துல, உயர்ந்த ஸ்தானத்தில், நல்ல ஒரு சூழ்நிலையில் பிறக்க வச்சிருந்தாலும் அவங்களுடைய பாவ கர்மா அந்த சுகபோகங்களை எல்லாம் ஒரு உச்சமான நிலைக்கு கொண்டு அவங்கள அடைய விடாது, தடுத்துரும். ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல அவங்க பிறந்திருப்பாங்க, பெரிய குடும்பத்தில் இருந்திருப்பாங்க, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் நேர்மையான முறையில் வளர்ந்துருவாங்க, சுகபோகமாக இருப்பாங்க. ஆனால் வளர்ச்சி ஒரு இடத்த ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கூட இருக்கிறவனே அவனுக்கு எதிரியாக மாறிடுவான். இது துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதே போலதான் விருச்சக ராசிக்கும். கால புருஷனுக்கு 8வது வீடு. இவங்களெல்லாம் எதிரி யாருன்னு தெரியும். விருச்சக ராசி மட்டும் எனக்கு எதிரியே இல்லைன்னுவாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னெல்லாம் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சாமி, நான் அந்தளவு ஸ்ட்ராங்கர், யார் வந்தாலும் நான் தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் சாமி. மறைமுகமான எதிரிகள். இவங்க எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இவங்களால. காரணம் என்னென்னா, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கௌரவமாக இருக்கலாம், தன்னம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது அதிகப்படியான ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஸோ விருச்சக ராசிக்கும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகம். அதுக்கப்புறம் காலபுருஷனுக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்கள். மகர ராசிக்கும் அதே போல் எதிரிகளுடைய 10ஆம் அதிபதி கர்மஸ்தானம், சனியுடைய வீடு, சனியுடைய ஆட்சி பலம் பெறக்கூடிய முதல் வீடு. 2வது அதை பார்த்தீங்கன்னாக்கா சனி சந்திரன் புணர்ப்பு தோஷத்துக்கான 7-7 சப்தமமான ஒரு ஸ்தானம். அதனால தான் இந்த கடகத்தையும் மகரத்தையும் நம்ம ஒரு கண்டகஸ்தானம்னு சொல்கிறோம். ஆகையினால இந்த மகர ராசி அன்பர்களுக்கும் நிலையான எதிரிகள் உண்டு. இவங்களுக்கான எதிரிகள் இவர்களாகவே இருப்பார்கள். இவங்களே வாய் கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. கடகராசிக்கு ராகு போய் பிரச்சனையை கூட்டு வருவார். இவங்க தவளை தன் வாயால் கெடும் என்பதை போல இவங்களா போய் எதிரும் பிரச்சனையில் மாட்டிக்கிறது உண்டு. கடைசியாக கும்பராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களுக்கும் அதே சனி பகவானுடைய வீடு தான். சனி பகவான் மூலத்திரிகோண வீடு. காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக அமைந்தாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் 6-8 அமையக்கூடிய வீடு. சூரியனுக்கு 7வது வீடு கண்டகஸ்தானம், சந்திரனுக்கு 8ஆம் பாவம். அப்போ இயற்கையாகவே கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக வச்சு, அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வச்சு அவங்க நஷ்டம் அடைவார்கள். அவங்கள எதிரிகளை சம்பாதிச்சுப்பாங்க. ஒன்றுமே இல்லாதவங்க போயிட்டு தூக்கி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அவன் ஒரு 0வா இருப்பான், அவனை வச்சு கொண்டாடுவாங்க, இவன் தான் முக்கியம் அப்படின்வாங்க. உண்மையிலே அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்கள தூக்கி போட்டு மிதிச்சிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போது
இந்த 6 ராசி அன்பர்களும் யார் யாரு? கடகம், சிம்மம், துலாம், விருச்சகம், மகரம், கும்பம். இந்த 6 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுதுமே நிலையான எதிரிகள் உண்டு. இந்த நிலையான எதிரிகளை நீங்கள் எதிர்கொள்வது எப்படி? இந்த நிலையான எதிரிகளை இது மாசமோ வருஷமோ கிடையாது, ஸ்டாண்டர்டா உங்களுக்கு உண்டு. அப்ப இந்த நிலையான எதிரிகளை நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டாக்கா, ரொம்ப சிம்பிளான ரெமெடி சொல்றேன். இது நான் சொல்ற சப்ஜெக்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். சம்மந்தமே இல்லாம எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு கல்யாணம் ஆகலை, நீங்க சொன்னதை செஞ்சு நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்றது சப்ஜெக்ட் எதிரிகளால் வதைப்படும் குறிப்பிட்ட 6 ராசி நேயர்களே, இதுதான் சப்ஜெக்ட். அப்போ பொதுவாக இந்த 6 ராசி அன்பர்களும் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் பண்றது நல்லது. காரணம் என்னன்னா, அறியாமை தான், அஞ்ஞானம் தான். அஞ்ஞானம் மீன்ஸ் என்னன்னா அறியாமை. அப்ப அறியாமையில் இருக்கக்கூடிய இந்த 6 ராசி அன்பர்களுக்கும் சூரிய உதயம், சூரிய தரிசனம், சூரிய நமஸ்காரங்கிறது சூரியன் உதயமாகி ஒரு அரை மணி நேரத்துல பார்க்கணும். 12 மணிக்கு எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அல்லது ஒரு 11 மணிக்கு நானும் சூரிய நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. சாயந்தரம் அஸ்தமனமாகும் போதும் சூரிய நமஸ்காரம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. சூரிய நமஸ்காரம் என்பது காலையில ஒரு அன்னைக்கு 6:28 சூரிய உதயம்னா 7 மணிக்குள்ள நீங்க சூரியனை பார்த்து தரிசனம் பண்ணணும். நீங்க கற்பூரம் ஏற்ற வேணாம், தேங்காய் உடைக்க வேணாம், வாழைப்பழம் வைக்க வேணாம். குளிச்சுட்டு நெத்தியில நீர் அணிந்து நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால், துண்டு கட்டிக்கிட்டு ஜம்முன்னு நெத்தியில பட்டையை வச்சுக்கிட்டு சூரியனை பார்த்து, ஏன்னா தினம்தோறும் அன்றாடம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய 2 தெய்வங்கள், உண்மையான தெய்வங்கள், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அதனாலதான் அவங்கள அப்பா அம்மான்னு வீட்டிலேயே கொண்டு வச்சாங்க. அதனாலதான் வீட்டிலேயே அந்த அப்பா அம்மா அப்படின்னு அவங்களுக்கு சூரியன் சந்திரன் பேர் வச்சாங்க. அப்ப தினந்தோறும் நாம் பார்த்து பேசக்கூடிய, அருளாசி பெறக்கூடிய ஒரு தெய்வம் சூரியன். அப்ப அந்த சூரிய நமஸ்காரம் காலம்பரை இந்த 6 ராசி அன்பர்களும் காலையில எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வது சிறப்பு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்தந்த ராசி அன்பர்கள் ஆலயத்துல பணி செய்யக்கூடிய ஏதேனும் அந்த பூசாரிகளுக்கோ அல்லது அந்த ஆலயத்துல அர்ச்சகர்களுக்கோ, ஐயர்களுக்கோ, சிவாச்சாரியர்களுக்கோ, மடாதிபதிகளுக்கோ, மடத்துக்கோ, பாடசாலைக்கோ பூஜை பண்ணக்கூடியவங்களுக்கு, தெய்வத்தை தொட்டு பூஜை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்களா, பூசாரிகளாக இருக்கலாம், ஐயர்களாக இருக்கலாம், சிவாச்சாரியர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், இந்த மடத்துல பணி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு அந்த கலர் வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது விசேஷம். ஒரு கடகராசி என்பவர்கள் ஒரு வெள்ளை வேஷ்டி வாங்கி கொடுக்கறது விசேஷம். கடகராசியாக இருந்தால் வெள்ளை கலர் வேஷ்டி வாங்கி கொடுக்கலாம். 9 கஞ்சி 10க்கு 6 அந்த மாதிரி. அதுவே சன்னியாசி அல்லது அவங்க பிரம்மச்சாரியாக இருப்பார்களே ஆனால் 4 முழ வேஷ்டி 8 முழ வேஷ்டி அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் சிகப்பு வஸ்திரங்கள் எடுத்து கொடுப்பது, நல்லா ரெட் கலர்ல அல்லது ஒரு ஆரஞ்சு கலர்ல. சந்திரன் எப்படி சூரியன் எப்படி இருக்கும், டார்க் ரெட்டா இருக்காது, ஸோ ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி ஒரு சிகப்பு கலர் வஸ்திரங்களை வாங்கி தரலாம். துலாம் ராசியாக இருப்பார்களே ஆனால் மஞ்சள் நிற ஆடைகளை வாங்கி தரலாம், மஞ்ச வேஷ்டியை வாங்கி தரலாம். விருச்சக ராசி ஆனாலும் அதே போல ஆரஞ்சு கலர் அல்லது சிகப்பு கலர் வஸ்திரங்களை வாங்கி தரலாம். மகரம் கும்ப ராசி அன்பர்கள் நீல வஸ்திரங்கள் வாங்கி தருவது விசேஷம். நீல் கலர் வேஷ்டியை வாங்கி இந்த கோவிலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஐயர்களுக்கு கட்டிக்கோங்கப்பா, 2 வேஷ்டி வாங்கி தரான், 3 வேஷ்டி வாங்கி. இதை நீங்க பிறந்த கிழமையில் செய்ய வேண்டும். நீங்க எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த கிழமையில், அந்த கிழமைக்குரிய ஹோரையில், அந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக அமைந்து நீங்கள் வாங்கி தருவீர்களேயானால் நிச்சயமா இந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். நான் சொன்னேன், பொதுவா இந்த 6 ராசி அன்பர்களுக்கும் அந்த உஷ்ணம், கோபம், முன்கோபம் அல்லது வஞ்சகம், நான் அவனை பார்த்துக்கிறேன், வச்சுக்கிறேன்,
இதெல்லாம் அந்த மாதிரிலாம் செயல்பாடுகள் வந்து அதிகமானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும், எதிரிகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா, இதுதான் தாந்திரீக பரிகாரங்கள் தான். ஒன்றில் உங்களுக்கு எதிரிகள் ரொம்ப அதிகமாயிட்டாங்களா, ஏதேனும் ஒரு கோவிலுக்கோ ஒரு மடத்துக்கோ ஒரு அன்னதான கூடத்துக்கோ ஒரு கேஸ் வாங்கி கொடுங்க, ஒரு சிலிண்டர் வாங்கி கொடுங்க. ஒரு மாதம் அது செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு யாருக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கும், கோவிலில் ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க, அங்கேயே வச்சு அடுப்புலாம் சமைக்கிறாங்க, ஒரு அடுப்பு வாங்கி கொடுங்க. ஒரு அடுப்பு வாங்கி கொடுத்து பாருங்க. அந்த அடுப்புக்கு தேவையான சிலிண்டரை வாங்கி கொடுத்து பாருங்க. இந்த 6 ராசிக்கும் இது பொருந்தும். எந்த மாதம் எதிரிகள் தொந்தரவு உச்சமாக இருக்கின்றதோ அந்த மாசத்துல ஒரு கோவிலுக்கு ஒரு அடுப்பும் ஒரு சிலிண்டரும் வாங்கி கொடுங்க. அந்த நெருப்பு அங்க எரிந்து சாம்பலாகிவிடும். அப்போ உங்க கர்மா உங்களை விட்டு விலகி எதிரிகளுடைய தொந்தரவுகள் அந்த இடத்துல என்ன ஆகுங்க, குறைந்து விடும். ஒரு சில நேரங்களில் இது வந்து எதிரிகள் தொந்தரவே வராமல் இருக்கிறதுக்கு அந்த கேஸும் சிலிண்டரும் பண்ணலாம். எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கு, அதை குறையணுங்கிறதுக்கு அந்த வஸ்திரங்கள் வாங்கி தரலாம். அந்த எதிரிகளோட நான் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சண்டை போட்டுட்டு இருக்கேன் சாமியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன், நீங்க சொன்ன ரெண்டுமே எனக்கு பொருந்தாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வஸ்திரம் எதுக்கு வாங்கி தர சொன்னீங்க, எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைவதற்கு. நான் குறைஞ்சில்லை, எனக்கு அதிகமாயிட்டாங்க. கேஸ் எதுக்கு வாங்கி தர சொன்னீங்க, அந்த கோபத்தையும் வீண் கர்மாவையும் விளக்குவதற்கு. நான் அதுவும் இல்லை, தாண்டிட்டேன். நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா அந்த எதிரியோட யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போட்டு அவனை வந்து நானும் அவனும் சண்டை போட்டுட்டு இருக்கோம், கைகலப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம், யுத்தம் பண்றோம், வாய் வார்த்தையால வம்பு வழக்குகளால யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வம்பு வழக்கு தெரியாம உள்ள வந்துட்டேன் சாமி, அப்படி இல்லை நான் தெரிஞ்சுதான் சாமி வந்தேன், எப்படியாவது நாம் இதுல ஜெயிக்கணும். ஒண்ணுமே இல்லைங்க, ஏதேனும் ஒரு சிவாலயத்திற்கு ஒரு பெட் கிரைண்டர் வாங்கி கொடுங்க. திருமண வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமை பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், மாமனார் மாமியார் வரக்கூடிய சூழ்ச்சிகளாக இருக்கலாம், குடும்பத்தை பிரிக்கக்கூடிய செய்திகளாக செயல்களாக இருக்கலாம், செய்வினையாக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை இந்த 6 ராசியாக இருந்தால் அந்த அன்னதான கூடத்திற்கு அல்லது ஒரு ஹாஸ்டலுக்கு அல்லது வேத பாடசாலைக்கு அரிசியும் அந்த அரிசியை அரைக்கக்கூடிய வெட் கிரைண்டர், அந்த கிரைண்டரும் வாங்கி தந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த யுத்தம், எதிரிகளோடு நீங்க செய்யக்கூடிய யுத்தம் நிச்சயமாக உங்களுக்கு குறைந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல, யுத்தமும் நடந்துடுச்சு, வெற்றி அவன் பக்கம் போற மாதிரி இருக்கு, அவனுக்கு ஃபேவரபிளா முடிவு வரா மாதிரி இருக்கு, அதை இம்மீடியட்டா நாம் அதை மாற்றணும் அப்படின்னாக்கா அது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முக்கியமான வேள்வி செய்து கொள்வது சிறப்பு. அது என்ன வேள்விங்கிறது உங்க ஜாதகம் தான் முடிவு செய்யும், உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெரியும். அப்படி இல்லை, எங்கேயாவது ஒரு யாகம் நடக்குதுன்னா அந்த யாகத்துக்கு பசு நெய் வாங்கி கொடுங்க. அந்த நெருப்பை வந்து வளர்ச்சி அடைந்து அது ரொம்ப தேவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, அவிர்வாகமாக கொண்டு சேர்க்கக்கூடியது, அந்த யாகத்தையே சிறப்படைய செய்யக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நெய் தான். அப்போ மணிவாசக பெருமான் சொன்னதை போல பாலினில் நெய் கலந்தார் போல் சிறந்து அடியார் சிந்தையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். பால்ல நெய் எப்படி மறைஞ்சி இருக்கோ அதை போல எனக்குள்ள நீ ஒளிந்திருக்கின்றாய் பெருமானே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொன்னதை போல அந்த வேள்வியில் உங்களுடைய கர்மா மறைந்திருக்கிறது. அப்ப எங்க யாகங்கள், பெரிய யாகங்கள் எங்க நடக்குதோ அந்த யாகத்திற்கு நீங்க தாராளமா எங்கள்கிட்ட கேட்கலாம். அதுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமா உங்களுக்கு இருக்கும், எங்க செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவோம். அப்ப அந்த யாகங்களுக்கு தேவையான ஹோம திரவியங்கள், மூலிகைகள் வாங்கி தரலாம். அது உடல்நிலை ஆரோக்கியம் குறைவுகள், நோய் தான் உங்களுக்கு எதிரியா இருந்ததுன்னா நீங்க மூலிகைகள் வாங்கி தரலாம். அல்லது வம்ப வழக்கு உண்மையான கர்மா எதிரியா இருந்ததுன்னா நெய் வாங்கி தரலாம்.
இல்லை இந்த எதிரியும் இருந்து நோயும் இருந்து கர்மாவும் இருந்துன்னா நீங்களே யாகத்தை செய்யலாம். அப்போ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாந்திரீக பரிகாரங்கள் அல்லது தாந்திரீக பரிகாரங்கள். இதை முயற்சி செய்து பாருங்க. ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லிருக்கேன். எனக்கு செய்ய உனக்கு செய்யன்னு எங்கேயும் சொல்லலை. எங்கே பொதுவான இடங்கள் உள்ளதோ, எங்கே கொடுத்தா பலன் கொடுக்குமோ அந்த இடத்த சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த இடம் தெரியலையா, வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த 6 ராசி அன்பர்களும் முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள், சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமையுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.